அம்மா எனக்கு அது ஸ்வீட் வேணாமா. ஓகே, கடையில் போய் வாங்கி தரேன். கடையில் வேணாமா, வீட்டிலே ஏதாச்சும் செஞ்சு தாம்மா, இப்போ வேணும். வீட்லேயே வா. ஓகே சரி, செஞ்சு தரேன். பிஸ்கெட்டை வச்சு ஒரு அல்வா செய்யிட்டா? பிஸ்கெட்ல ஹல்வாவா? ஐ ஜாலி, ஐ ஜாலி. இது நீங்களும் செய்யலாம், ஈஸியாக இருக்கும். 5 நிமிஷத்தில் ஸ்வீட் ரெடி ஆகிடும். உங்களும் செய்யலாமா? அப்பா எனக்கு சொல்லி தாமா. ஒரு டம்ளர் பால் ஒரு 150 ml இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இந்த பட்டர் பிஸ்கெட் ஒரு 5 பிஸ்கெட் போல் நான் போட்டு வச்சுருக்கேன். ஒரு கொதி வந்ததுமே ஆஃப் பண்ணி ஆறத்துக்கு விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்கெட் மொத்த பாலையும் அப்சர்வ் பண்ணியிருக்கு, நல்லா ஆரியம் இருக்குது. இப்போ ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த வானலில் கொஞ்சமாக தண்ணியை விட்டு அதுவும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த 5 பிஸ்கெட்டுக்கு ஒரு 2 முட்டை எடுத்திருக்கேன் நான். இப்போ நீங்கள் மேரிகோல்டு இந்த மாதிரி எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 4 பிஸ்கெட்டுக்கு ஒரு முட்டை கணக்கோட எடுத்துக்கோங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இந்த பிஸ்கெட் மட்டும் இல்லாமல் எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி, சால்ட்டு பிஸ்கெட்டு, மில்க் பிஸ்கெட்டு, எந்த பிஸ்கெட்டாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போட்டுக்கலாம். ஆனால் இந்த க்ரீம் பிஸ்கெட்டு, அதுக்கு அடுத்தது வந்து இந்த சாக்லேட் பிஸ்கெட்டெல்லாம் வருதில்ல, அதெல்லாம் போடக்கூடாது. சர்க்கரை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் வேணுமோ அந்தளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏலக்காய் வந்து மிக்ஸி ஜார்லேயே போட்டு கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். நான் வந்து தனியாக தான் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு நெய் 2 ஸ்பூனு, அப்புறமா எண்ணெய் 2 ஸ்பூனு போட்டு அதுலேயே வந்து ஃபுட் கலர் பார்த்திங்கன்னா டோட்டல் ஆப்ஷனல் தான். இந்த ஸ்வீட் பார்த்திங்கன்னா குயிக்காக முடிஞ்சிடும். நம்ம இந்த மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அது பார்த்திங்கன்னா இந்த நெய்லேயே ஊற்றி நல்லா கிளறிட்டே இருக்கணும். ஒரு 5 மினிட்ஸ் போலேயே வந்து சீக்கிரமாக குக் ஆகிடும். இது வந்து கட்டி இல்லாமல் கிளறிட்டே இருக்கணும். இது குக் ஆகிடுச்சின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இது பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கலர் வந்து சேஞ்ச் ஆகிடும். அதுக்கப்புறமா வந்து மேலே வந்து நல்ல ஒரு ஷைனிங்காக தெரியும் பார்க்குறதுக்கு. இந்த பதத்துக்கு உங்களுக்கு தேவையான நட்ஸை நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் என்கிட்ட வந்து கேஷ்யூஸ் தான் இருந்துச்சு, அதுதான் கட் பண்ணி அதில் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். இந்த பேன்லேருந்து எவ்வளோ அழகாக வந்து இந்த ஸ்வீட் வந்து திரண்டு வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த பதத்துக்கு வந்த பிறகு நல்லா கொஞ்சம் நேரம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அல்வா ஃபோல்டிங் டைப்பில் வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அல்வா குக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ நம்ம ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கலாம். பார்த்திங்கன்னா குயிக்காக 5 நிமிஷத்தில் ஒரு சூப்பரான ஸ்வீட் வீட்லேயே இருந்த பிஸ்கெட்டை வச்சு நம்ம ரெடி பண்ணிட்டோம். பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது, நல்லா ஷைனிங்காக பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இது ஒரு தடவை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ என் குழந்தைங்கக்கிட்ட டேஸ்டிங்காக கொடுக்குறேன். சாப்பிட்டுட்டு அவங்களே ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. சூப்பராக இருக்குமா, கேரட் ஹல்வா மாதிரி இருக்குது, செம்மையா. இதே மாதிரி அப்ரிசியேஷன் உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னா இந்த ஹல்வா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.